காஃபி குடிமா. மலரு, மலரு, அம்மா கொஞ்சம் எழுந்துக்கிறியா? பெருக்கிடுறேன். மலரு, அம்மா இன்னைக்கு என்னம்மா சமைக்கிறது? கீரை கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடுமா. அம்மா, 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 என்னாச்சுமா? மலரக்கா கல்யாணம் ஆகி போயிடுச்சுமா. நீ இன்னும் அது நினைப்பாவே இருக்கியா? ஆமா மயில, எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் நினைப்பாவே இருக்கு. எனக்கு மூத்த பொண்ணா பிறந்தவ உங்களை விட அதிகமா என் கூட அவதான் இருந்திருக்கா. என் கண்ணு முன்னாலேயே சுத்திட்டு இருந்தவ இப்ப என் கூட இல்லங்கறத என்னால ஏத்துக்க முடியல மயில. அவ ஒரு நிமிஷம் சும்மா இருந்து பாத்திருக்கியா நீ? பரப்பரன்னு எழுந்து வீட்டு வேலை பாத்துக்கிட்டு இருப்பா, சமையல் கட்டுல ஏதாவது உருட்டிக்கிட்டு இருப்பா, இல்லன்னா தண்ணி எடுத்துட்டு வர போவா, துணி தச்சுக்கிட்டு இருப்பா. தூங்குற வரைக்கும் அவளுக்கு வேலை ஓயவே ஓயாது. அவ இல்லாம இந்த வீடு வீடாவே இல்ல. எனக்கு உள்ள இருக்கவே பிடிக்கல மயில, அதான் இங்க வந்து உட்காந்துட்டேன். நீ பேசுறது கொஞ்சம் ஓவரா தெரியல? உன் மூத்த பொண்ணுதான் உனக்கு வசதியா போயிடுச்சா? எங்களெல்லாம் பார்த்தா உன் பொண்ணுங்க மாதிரி தெரியலையா? ஐயோ, அம்மா ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்கக்கா. நீ வேற சும்மா ஏதாவது சொல்லி நோ கடிக்காத போ. சி, எப்ப பார்த்தாலும் அழுகையும் ஒப்பாரியும். வீடாடி இதெல்லாம். ச்சே. அம்மா அழாதம்மா, அக்கா கூடவே இருந்துட்டு போயிருக்குல்ல. கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். இது சரியாகாதடி. ஒரு பொண்ண பிரிஞ்ச வேதனை சாகர வரைக்கும் மனசு அறுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறது சந்தோஷமான விஷயம் தானே. அம்மா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு புரியல. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போவாள்ல, அன்னைக்குதான் என்னோட வேதனை என்னன்னு உனக்கு புரியும். என் பொண்ணுக்கு அவ விரும்பின வாழ்க்கை கிடைச்சிருக்கு. புருஷன் குழந்தைங்கன்னு அவ பொழப்பு நல்லா இருக்க போகுது. அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னால ஒரு தீராத வலி இருக்கு மயிலு. என் பொண்ணு பெரிய வலி. விதை விதைச்சு தண்ணி ஊத்தி உரம் போட்டு பெரிய மரமா வளர்ந்து நிக்கிறத பார்த்து பூரிச்சு போறோம். அத வேரோட புடுங்கி வேற இடத்துல நடும்போது அது மேல இனிமே நமக்கு உரிமை இல்லைங்கும் போது ஈரக்கொள்ள அத்து போற மாதிரி இருக்கு. கல்யாணங்கிறது மத்தவங்களுக்கு வேணா கொண்டாடி தீக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனா பொண்ணு பெத்தவங்களுக்கு சந்தோஷம் துக்கம் எல்லாம் ஒன்னா கிடைக்கிற அனுபவம். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். நான் என்னைக்குமே உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேம்மா. கடைசி வரைக்கும் நான் கூடவே இருந்துடுறேம்மா.
எல்லா பொண்ணுங்களும் இப்படிதாண்டி சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைச்சா அம்மாவை விட்டுட்டு போயிடுவாங்க. நான் அப்படி இல்லம்மா. நான் சத்தியமா. மயிலு வேணாம், இந்த மாதிரிலாம் பேசாத. அம்மா ஏதோ வேதனையில புலம்புனே தவிர இது தாண்டி யதார்த்தம். பொண்ணா பிறந்தவ வேற ஒரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். பிடிக்குதோ இல்லையோ நாம இந்த நடைமுறைய ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பெத்த பொண்ணு புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சா போதும், எல்லா வேதனையும் பறந்து போயிடும். மலரும் புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். யாரும் அவளை மகாராணியா கொண்டாட வேணாம், ஒரு மனுஷியா நடத்தினா போதும். அந்த சாமி கிட்ட அது ஒன்னத்தான் வேண்டிட்டு இருக்கேன். அக்காவோட வாழ்க்கைக்காக தான் நானும் என் காதலை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டேம்மா. சாமி அதுக்கான பலனை தராம போகாத. ஹலோ, சொல்லுங்க சார். உங்ககிட்ட சந்தோஷமான விஷயம் சொல்லணுமா? உன்னோட ஸ்காலர்ஷிப்பை ஸ்பான்சர் பண்றாருல, அவர் இப்ப நம்ம ஊர்ல தான் தங்கி இருக்காரு. நிஜமாவா சொல்றீங்க சார்? நீ என் வீட்டுக்கு வந்துரு, அவரை பார்க்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரிங்க சார். சரிம்மா. என்னாச்சு மயிலு? சார் என்ன சொன்னாரு? எனக்கு ஸ்பான்சர் பண்றவரும் நம்ம ஊர்ல தான் தங்கி இருக்காராம். அவரை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சார் சொல்லிருக்காருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, மலருக்கு வாழ்க்கை கொடுத்த கையோட என் கடைசி பொண்ணுக்கும் நல்ல வழி காட்டிட்டம்மா. நாளைக்கே உன் சந்நிதிக்கு வந்து அடிப்பிரதட்சணம் பண்றம்மா. என்னங்க, என்னங்க காஃபி. தேங்க்யூ. சார், என்னோட ஸ்பான்சர் இங்கேயா இருக்காரு? ஆமா மயிலு, நீங்க ஏற்கனவே வந்திருக்கியா? பல தடவை வந்திருக்கேன் சார். பெரிய முதலாளி குடும்பத்துல எல்லாரையும் எனக்கு தெரியும். ஸ்பான்சர் பண்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போல. ரொம்ப நல்லதா போச்சு, வா போலாம். ம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. வணக்கம் மேம். வணக்கம். மயிலு, நீ எப்படி ப்ரொஃபசர் கூட வர்ற? சார் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? சார் எனக்கு குரு மாதிரி சார். ஓ, என் படிப்புக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. சார் சொல்லிதான் அன்னை ட்ரஸ்டோட எக்ஸாம நான் எழுதினேன் சார். அப்படின்னா ஐசிஎஸ் அகாடமில சேர்ந்து படிக்க உனக்கு தான் நாங்க ஸ்பான்சர் பண்ண போறோமா? வெரி குட். அப்போ என் ஸ்பான்சர் நீங்க தானா சார்? நான் கூட அந்த ட்ரஸ்டி உங்களுக்கு வேண்டியவரா இருக்கும். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருப்பாங்கன்னு நினைச்சேன். எனக்கும் ஆச்சரியமா இருக்கு மயிலு. யாரோ முகம் தெரியாத பொண்ணுக்கு தான் உதவி செய்யறோம்னு நினைச்சோம். அந்த பொண்ணு நீயா இருப்பேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உன் படிப்புக்கு எங்களால முடிஞ்சதை செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். செய்யற உதவி தகுதியான ஆளுக்கு போய் சேரணுங்கிறதுல நான் ரொம்ப தீர்மானமா இருப்பேன் மயிலு. ம், அப்படி பார்த்தா இந்த தடவை தான் நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன். நாங்க நடத்தின ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல நீ தான் டாப் ஸ்கோரரா இருக்க. இவ்வளவு திறமை இருந்தோ
வசதி இல்லாத உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மயில் உங்களுக்கு எப்படி சார் பழக்கம்? பழக்கம்னு சொல்றதை விட இவளை எங்க சொந்தக்காரன்னு கூட சொல்லலாம். ஆ, நாங்க பொண்ணு எடுத்த வீட்டுலதான் இவளோட அக்கா வாழ்க்கப்பட்டு போயிருக்கா. தெரிஞ்சவங்களா இருந்து இப்ப நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொந்தம் ஆயிட்டோம். ரொம்ப சந்தோஷம்மா. இதுக்கு மேல மயிலோட எதிர்காலத்தை பத்தி நான் பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. இவளை கை தூக்கி விடுறதுக்கு உறவுக்காரங்களா நீங்க இருக்கீங்க. இனிமே நீங்க இவளை பாத்துக்குவீங்க. கண்டிப்பா சார், நீங்க கவலைப்படாதீங்க. மயில நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது எங்க பொறுப்புன்னே வச்சுக்கோங்க. மயிலு, உன்கிட்ட நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். உன் ஃபேமிலி நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். நீ இந்த பேக்ரவுண்ட்ல இருந்துகிட்டு நீ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதணும்னு உனக்கு எப்படிமா தோணுச்சு? அதுக்கு என் அம்மா தான் சார் காரணம். என் அப்பாவோட பேர் கூட எனக்கு தெரியாது. அவரு போலீஸ் வேலையில இருந்ததுனால அவருக்கு பொம்பளை பிள்ளைங்கனாலே பிடிக்காதான். பொம்பளை பிள்ளைங்கன்னா செலவு, ஆம்பளை பிள்ளைங்கன்னா வரவுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாராம். அவர் ஆசைக்கு விரோதமா முதல் 2 பொம்பளை பிள்ளைங்க தான் பிறந்துச்சு. 3வதா கண்டிப்பா ஆம்பளை பிள்ளைதான் பிறக்குன்னு ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லிருக்காரு. ஆனா 3வதா அவருக்கு நான் தான் சார் பிறந்தேன். அவரால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல போல இருக்கு. இந்த குழந்தைய தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாதான் நான் உன்னை வீட்டுல சேப்பேன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. அம்மா அவரை தூக்கி எரிஞ்சிட்டு 3 பொண்ணுங்களோட அவங்க இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. என்னையும் அவரை மாதிரியே ஒரு போலீஸ் ஆக்கணும், தூக்கி எரின்னு சொன்ன வாயால இவதான் என் பொண்ணுன்னு பெருமையா சொல்ல வைக்கணும்னு அப்பவே அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. சின்ன வயசுல இருந்தே இத சொல்லி சொல்லிதான் அம்மா என்ன வளர்த்தாங்க. அதனாலதான் அந்த வைராக்கியமும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு சார். என்ன வேண்டான்னு சொன்ன என் அப்பாவே இது ஏன் பொண்ணுன்னு பெருமையா சொல்ற அளவுக்கு வளர்ந்து காட்டணும் சார். அதான் என் லட்சியம். வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்கு மயிலு. நீ எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கணும். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா உங்க அம்மாவை தான் பாராட்டணும் மயிலு. புருஷன் தூக்கி எறிஞ்சும் தப்பான எந்த முடிவுக்கும் போகாம உங்க 3 பேரையும் தனி ஆளா நின்னு ஆளாக்கி இருக்காங்க பாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையிலேயே நீங்க 3 பேரும் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். என்ன காரணமோ தெரியல, அவங்கள பாக்குற சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையவே இல்லை. ஆமாங்க, எனக்கும் அது ஒரு குறையாவே இருக்கு. ஊருக்கு போறப்ப அவங்கள பாத்துட்டு போயிடலாமாங்க? நேரம் இருந்தா கண்டிப்பா பாத்துட்டு போவோம் பவானி. சரி. மயிலு, அப்ப நம்ம கிளம்பலாமாம்மா? காலேஜ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. போறதுக்கு முன்னால நான் ஒரு விஷயம் சொல்லணும் சார். யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு வேணாம் சார். வேற யாருக்காவது கொடுத்துருங்க. சார் மூலமா நான் வேற ஒரு ஸ்பான்சரை பாத்துக்கிறேன் சார். இல்லனா பணத்தை எப்படியாவது புரட்டிக்கிறேன். ஏமா அப்படி சொல்ற? நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டோமா? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் ஏன் வேணாங்கிற? நீ ஏன் ஸ்காலர்ஷிப்பை மறுக்கிறேன்னு எனக்கு புரியல மயிலு. என்ன காரணம்னு சொல்லு. முகம் தெரியாத யாரோ ஒருத்தர்கிட்ட வேணா உதவி வாங்கிக்கலாம் சார். ஆனா சொந்தக்காரங்க கிட்ட பண உதவி வாங்கினா அது நல்லா இருக்காது சார். அம்மாவுக்கும் அது பிடிக்காது. சொந்தக்காரங்க கிட்ட பணம் வாங்குறதுல என்னமா பிரச்சனை இருக்கு? எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. அது ஒண்ணும் இல்ல சார். சொந்தக்காரங்க கிட்ட பணம் வாங்குறதுல ஒரு சிக்கல் இருக்கு. நாளை பின்னால ஒரு பிரச்சனைன்னு வரப்ப பணம் வாங்குறத சொல்லி காட்டிடுவாங்க. அத
சில பேரால தாங்கிக்க முடியாது. அதுவும் கோமதி தன்மானம் தான் பெருசுன்னு நினைக்கிற மனுஷி. அதனாலதான் மயிலு வேணாங்கிற போல இருக்கு. ஐயோ, எனக்கு மத்தவங்கள பத்தி தெரியாது. ஆனா செஞ்ச உதவிய சொல்லி காட்டுற பழக்கம் எங்களுக்கு இல்ல சார். நீயும் எங்களை அவ்வளவு மோசமா நினைச்சிடாதம்மா. ஐயோ, நான் உங்களை தப்பா சொல்லலம்மா. இந்த உதவி வாங்குறதுல எனக்கு சங்கடம் இருக்குன்னு தான் சொல்றேன். மனசுல உறுத்தலோட ஒரு விஷயத்த செய்யறது சரியா வராதுமா. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. போலாம் சார். போலாமா? ஒரு நிமிஷம் மயிலு. சொந்தக்காரங்க கிட்ட பணம் வாங்குறதுக்கு உன் தன்மான இடம் கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை இலவசமா வாங்கிக்கிறதுல தானே உனக்கு சங்கடம் இருக்கு. இது நீ கடனை வாங்கிக்கலாமே. ஆமாம்மா, நாங்க கொடுக்கறத வட்டி இல்ல கடனா நினைச்சுக்க. நீ டியூட்டில சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இது எங்களுக்கு திருப்பி கொடு. இல்ல உன்ன மாதிரி பொண்ணுங்க 4 பேர் படிப்பு செலவை ஏத்துக்க. தம்பி சொல்றது நல்ல யோசனை தான் மயிலு. கடனாத்தான் வாங்க போறங்கிறப்போ யாரும் சொல்லி காட்ட போறது இல்லையே. நீயும் அதை திருப்பி கொடுத்துற போற. உன் தன்மானத்துக்கு எந்த குறையும் வராது. என்னமா சொல்ற? இன்னும் என்னமா யோசிக்கிற? சரின்னு சொல்லு. இன்னொரு ஸ்பான்சரை தேடி பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்னொரு ஸ்பான்சரை பிடிச்சி நீ அகாடமியில சேர்றதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு உனக்கு டைம் இருக்காது. தம்பி சொல்றதை ஏத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி நான் இத கடனா ஏத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கே சேலத்துல இருக்கிற அகாடமியில நீ சேரணும். சார் உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். பக்கத்திலேயே நீ தங்கறதுக்கு ஏற்பாடும் பண்ணிடுறோமா. அதுக்கேத்த மாதிரி நீ ரெடி ஆயி. ரொம்ப நன்றி சார். வரேம்மா, வரேன். வரேன் வரேன் சார். சார். வரேன் வாங்க. வரேன் தம்பி. போயிட்டு வரேம்மா. ஆச்சு 23 வருஷம். காக்க குருவி மாதிரி நாள் முழுக்க எங்க சுத்தினாலும் சாயங்காலம் ஆனா திரும்ப கூட்டுல அடைஞ்சிருவோம். ஒரு நாள் கூட உங்களை விட்டுட்டு நான் இருந்ததில்லடி. அவன் கல்யாணமாகி கிளம்பி போயிட்டா. இப்ப நீ கிளம்புறன்னு பெட்டியை தூக்கிட்டு நிக்கிற. ஒரே நாள்ல ஏதோ அனாதை ஆயிட்ட மாதிரி இருக்கு மயிலு. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? படிக்க தானமா போற. சீக்கிரம் முடிச்சிட்டு ஓடி வந்துருவேன். இது பாரு, உடம்ப பாத்துக்கன்னு. வாரத்துல ஒருக்கா மறக்காம எண்ணெய் தேய்ச்சி குளி. உன்னை சாப்பிடுன்னு உன் புறத்துக்காலேயே வரத்துக்கு நான் அங்க இல்ல. வேலை வேலைக்கு நீயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கம்மா.
சென்டிமெண்ட் கொஞ்சம் ஓவரா இருக்கு. குழந்தைக்கு அப்படியே கொஞ்சம் ஓம தண்ணியை காய்ச்சி எடுத்து கொடு. ஏய், இப்ப கூட உனக்கு இவன் மேல பாசம் இல்லையா கையில? அழுதாதான் பாசம்னு அர்த்தமா? சண்டை போடுறதும் பாசம்தான். தூங்கி எழுந்திருச்சதுல இருந்து தூங்க போற வரைக்கும் சண்டை போடுறதுக்கு நீ வெறுந்தா, இனி நான் யார் கூட சண்டை போடுவேன்? கையிலக்கா நமக்கு இந்த கண்ணீர் காவியெல்லாம் செட் ஆகாது. நம்மளால அழுது காட்டலாம் முடியாது. இந்தா இத வச்சுக்கோ. அக்கா, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மலாச்சேக்கா. விடு விடு, இந்த மாதிரி இன்னும் 1000 கம்மல் வாங்குவேன். இத நீ வச்சுக்கோ. இந்தா. தேங்க்ஸ்க்கா.